Hi friends, welcome to ROJAS COOKIng. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Valentine's Day ஸ்பெஷல் ரெசிபி தான் strawberry filled cupcake ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எலக்ட்ரிக் பீட்டர், ஓவன், அதே மாதிரி பட்டர், அப்புறம் கப்கேக் மோல்ட் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா சளிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் கம்மியான அளவில் தான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் இதை வந்து டபுள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்தால நான் வந்து மிக்சர் ஜாரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் ஒரு முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா நீங்கள் கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சர் ஜார் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு நுரைச்சி கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சுகர் இருக்கலாம், அதை வந்து நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். அது கூடாலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைனா பாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 20 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். அடுத்து இதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தல ஃபஸ்ட்டு பேட்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மறுபடியும் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலையே நம்ம வந்து நல்ல சூடான பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்து நான் தனியாக வச்சுருந்தேன். அடுத்து வந்து நம்ம இது சேர்க்குறதுக்காக நம்ம வந்து கப் கேக்கு நான் இதை வந்து இன்றைக்கி டீ கப் இருக்குல்ல அதில் வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி பேப்பர் கப் வந்து கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த டீ கப்பில் தான் செய்ய போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுலு, அப்புறமா இந்த டீ கிளாஸ் இருக்கலாம், இதில் இதே மாதிரி கிளாஸில் கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டீ கப்பில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள வந்து பட்டர் பேப்பர் மாதிரி ஒரு கப் கேக் மாதிரி கப் கேக்குக்கு வந்து பேப்பர் மோல்டு இருக்கலாம், அதே மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் அந்த மாதிரி பட்டர் பேப்பரை வந்து சதுரமாக கட் பண்ணிட்டு அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கப் கேக் மேலே ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பை வச்சு நம்ம அழுத்தும் போது அது வந்து உள்ளே நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா அந்த கப்புக்குள்ளேயும் நான் இதே மாதிரி வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து பேப்பர் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக நான் அன்றைக்கி வந்து இந்த பட்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சேர்க்கலாலுமே பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாஸ்லேயும் பேட்டர் சேர்த்து பேக் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 கப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு அரை பங்கு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே க்ரீம் வந்து வைக்க போகிறோம், அதனால அரை பங்கே போதும். நான் வந்து இன்றைக்கி முக்கால் பங்கு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா 4 கப்லேயுமே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக சேர்த்ததில் வந்து எனக்கு 3/4 கப்பு வந்து வந்துச்சு. நீங்கள் சேர்க்கும்போது வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து
அவன் அப்படி இல்லைனா குக்கரில் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனில் இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் உள்ள வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் அப்படி இல்லைனா கடாயில் வைக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு சரியாக 20 நிமிஷம் தான் ஆச்சு. இது வந்து நம்மளுக்கு நல்லா ஆறணும். நம்ம அடுத்தால இதில் வந்து ஒரு ஃபில்லிங் மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஃபில்லிங் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் வந்து வேறு எதுவும் ஜாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தால இது கூடாலேயே நம்ம வந்து ஒரு ஜாம் மாதிரி செய்யணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மட்டும் போதும். அதுலேயே ஒரு 1/3 கப் அளவுக்கு தண்ணி, இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கும்போது சுகர் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜாம், ஃப்ரூட் ஜாம் இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்கலாம், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். நான் அன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா இனி எடுத்து நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த ஒயிட் கலர் வந்து அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு வந்து ஆகும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான கொஞ்சம் நல்லா திக்காச்சு அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஆறும்போது இன்னுமே திக்காகும். அப்போ நம்மளுக்கு வந்து கேக்குக்குள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு ஆற வச்சிடலாம். அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆறும்போது. இப்போ நான் வந்து கப்கேக்கில் இருந்து அந்த கப்கேக்கை வந்து வெளியில் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சும்மா சாதாரணமாக சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே சாப்பிடலாம். நான் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் வைக்கிறதுனால நான் இதை வந்து வெளியில் எடுத்துட்டு அந்த பட்டர் பேப்பர் வச்சுருந்தோம்ல அதையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதே கப்பு, அந்த பேப்பர் கப்பு இருக்கு இல்லையா, டீ கப்பு, அதுக்குள்ளேயே நான் வந்து இதை மறுபடியும் வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. நம்ம வந்து பட்டர் எதுவுமே சேர்க்காம நார்மலாக ஆயில் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா கப் கேக்கையும் வந்து இதே மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். மேலே வந்து பொங்கி வந்திருந்தால அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாசில் வச்சு நடுசில் மட்டும் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி கொஞ்சம் பள்ளம் மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதில் தான் நம்ம வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம். அதனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு நாசில் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். நம்மளோட அந்த ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த ஹோல் நம்ம போட்டு வச்சுருந்தாலும் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த ஃபில்லிங் எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துட்டேன். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம விப்டு க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் க்ரீமும் அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வச்சு கொஞ்சம் ரோஸ் கலர்லேயும் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ், நான் ஒயிட் சாக்லேட் வச்சு அதில் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துருந்தேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அதை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் செஞ்சுருக்கிறது வந்து 4 கப் கேக்கு. நீங்கள் வந்து ஹாஃப் பேட்டர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கப் கேக் கிடைக்கும். நான் சொன்ன அளவில் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து இதை வந்து டபுள் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளே வந்து வேறு எந்த ஃப்ளேவர் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஜாம் வந்து நம்ம எந்த ஃப்ளேவர் வேணாலும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.